டியூஸ்டே ஆஃப்டர்நூன் கை வலிங்கிறதுனால கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி போயிருந்தேன். அப்படியே வரும்போது ஜெய்ஸ்தா கரெக்டாக அந்த டைம் தான் கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சு வருவா. அவளை அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு டாப் வேணும்னு கேட்டிருந்தேன். அதனால ட்ரெண்ட்ஸ் தான் வந்து போயிருந்தோம். டாப்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரேஞ்ச்லேருந்தே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி டிஷர்ட்டு 199. ஸோ நல்லா இருந்துச்சு டிஷர்ட்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு 2-3 டிஷர்ட்டு அதுமாரி ஒரு டாப் மட்டும் எடுத்தா அவளுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஆப்போசிட்லேயே பேக் தைக்கிற கடை இருக்குது. ஜெய்ஸ்தாவோட ஸ்கூல் பேக் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் ஜிப் மட்டும் தைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் தைக்க கொடுத்துட்டு ஜெய்ஸ்தாவை அம்மா வீட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். தர்ணிக்கா சாப்பிட்டு தட்டு மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் விளக்கணும். வரும்போது கொஞ்சம் தக்காளி கீரைலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் தக்காளிலாம் எடுத்து வச்சுட்டு கீரை புதினா கொத்தமல்லி எல்லாம் வந்து ஈவினிங் க்ளீன் பண்ணிக்கலாம்னு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. அதை எடுத்து வைக்கும் போது தான் நேற்றுக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா பாலேட்லேருந்து வெண்ணெய் எடுத்து வச்சிருந்தேன். ஈவினிங் டைம் நெய் காய்ச்சக்கூடாதும்பாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையிலையும் நெய் காய்ச்சக்கூடாதும்பாங்க. ஸோ அதனால தான் நேற்றுக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணெய் எடுத்து ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிருந்தேன். ஸோ காலையில் மறந்துட்டு இந்த கீரை எடுத்து வைக்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ நெய் வந்து உருக்கிறதுக்கு அடுப்பில் வெண்ணெயில் போட்டுட்டு சாப்பிட்டு வந்ததுக்குள்ளே நெய்யும் ரெடி ஆகிடுச்சு.